நிகிதா மற்றும் அவரது சகோதரர் உள்ளிட்டோருக்கு திருமங்கலம் தொடங்கி கோவை வரை பல்வேறு சொத்துக்கள் இருந்ததாகவும் அது சம்பந்தமாக நில மோசடி புகார்கள் எழுந்திருப்பதாகவும் பதிவு செய்கிறார். அவரால் பாதிக்கப்பட்டதாக கூறும் முன்னாள் கல்லூரி விரிவுரையாளரும் பிரின்சிபாலுமான தெய்வம். ஆலம்பட்டியில் வந்துட்டு அவங்களோட இருக்கக்கூடிய வீடுங்க சார், ஜேபி கார்டன் அப்படிங்கிறது. அதற்கும் மேற்கு பக்கத்தில் உள்ள அட்டாச்சு ஒரு இன்னொரு வீடு இருக்குது. அது வந்துட்டு இவங்க வந்துட்டு போலியாக நாங்கள் வந்துட்டு ஒரு வெங்கடேசன் பிருந்தா அப்படின்றவங்ககிட்ட வந்து நாங்கள் கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு இவங்க வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல சொல்கிறாங்க. அது போலி. அந்த யாருக்கிட்ட கொடுத்து ஏமாந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து அந்த வீட்டை வந்துட்டு இவங்க முன்னாடியே விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த வீட்டை வந்துட்டு தற்பொழுது வந்துட்டு அன்னை பாத்திமா கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேனேஜருக்கோ அல்லது கல்லூரிக்கோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கனாக்க 70 லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு விற்பனை செய்வதற்காக ஒப்பந்தம் பேசியிருக்காங்க. அதில் 25 லட்ச ரூபா வந்துட்டு ஒப்பந்தம் முன்பணம் கொடுத்துட்டதாகவும், எஞ்சிய பணம் வந்துட்டு அந்த கல்லூரியில் நிர்வாகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர் கொடுக்கலையோ அல்லது அந்த இதுக்குரிய காலதாமதம் ஆயிருக்கும் போல. இந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, அதை பேங்க்ல வந்துட்டு 50 லட்ச ரூபாய்க்கு அடமான லோன் வச்சுட்டாங்க போல. இந்த இதை வந்துட்டு எங்களுக்கு அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அடமானம் தவறுதலாக வச்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜேபி கார்டன் ஆலம்பேட்டில் இருக்கக்கூடிய வீடுக்கும் கிழக்கு பகுதியில் ஒரு வீட்டு மனை இருந்தது. அது இவங்க ஏற்கனவே வந்துட்டு போலியாக இவங்க பேரில் பத்திரம் போட்டு அது வந்துட்டு கேன்சல் ஆகி அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் ஏற்கனவே எடுத்துட்டாங்க. அந்த மாதிரியான போர்ஜரி வேலையும் வந்துட்டு இவங்க பார்த்துருக்காங்க சார்.